மே 1 பிற்பகல் 1:30 மணிக்கு வசந்த் தன்கு வழங்கும் சிங்கப்பூர் சலூன் புத்தம் புதிய திரைப்படம். சிவா சார் மேல நான் வச்சிருந்த கண்மூடித்தனமான காதலால உடம்புக்கு முடியாத என் அம்மாவை கூட என்னால ஒழுங்கா கவனிச்சுக்க முடியல. ஆனா என்னை விட பல மடங்கு ஜாஸ்தியா என் அம்மாவை நீங்க தான் கவனிச்சீங்க, புள்ளங்கையில வச்சு தாங்குனீங்க. இவ்வளவு நடந்தும் இது எல்லாம் தெரிஞ்சும் நீங்களும் எப்படி எதுவும் தெரியாத மாதிரி எல்லாரும் முன்னாடி என்ன இப்படி கேள்வி கேக்குறீங்க. உங்களுக்கே இது நியாயமா? சொல்லுங்க அண்ணி. யாருக்கு யார் அண்ணி? இன்னொரு முறை இந்த வார்த்தை உன் வாயில இருந்து வந்துச்சு, இந்த திவ்யாவோட இன்னொரு முகத்தை நீ பார்க்க வேண்டியதா இருக்கும். யுவர் ஆனர், இந்த விசாரணை கூண்டுக்குள்ள இருக்கிற சக்தி சாதாரண ஆள் கிடையாது. பணக்காரங்களை மயக்கி காசு சம்பாதிக்கிறதுல கை தேர்ந்த கிரிமினல். அதனாலதான் மிஸ்டர் சிவாவை இவ வளைச்சு போட்டதுக்கு அப்புறம் அது யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சு உடனே தட்டி விட்டுட்டா. இவங்க மொத்த குடும்பமும் இத ஒரு குலத்தொழிலா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சக்திக்கு ஒருத்தர் கிட்ட இருந்து பணம் கிடைக்கணும்னா அதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்கி போவா. எத்தனையோ முறை எங்க வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தப்போ ரூம்ல தனியா கூப்பிட்டு என்னோட 2 அண்ணன் கிட்டையும் தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணிருக்கா. இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி இல்ல. திவ்யா, கொஞ்சம் நிறுத்துறியா? அவ ஒரு பொண்ணுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. சக்தியை பத்தி இப்படி தப்பா பேசுன நாக்கு அழுகி போயிடும். திவ்யா, இன்னொரு தடவை சக்தியை பத்தி ஏதாவது ஒரு வார்த்தை தப்பா பேசுன தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். இதுதான் சந்தோஷ், சிவா கிட்ட இருக்கிற பிரச்சனையே. அவளுக்கு ஒண்ணுனா அப்படி துடிச்சு போய் நிக்கிறான். எல்லாரும் அவங்க வாயை மூடிட்டு அமைதியா தானே இருக்காங்க. இந்த ஹீரோயினை பார்த்த உடனே இந்த ஹீரோக்கு ஹீரோயிசம் பண்ணாம இருக்க முடியல. அனிதா, அவனையும் திருத்த முடியாது, அவளையும் திருத்த முடியாது. நீ ஃப்ரீயா விடு. யுவர் ஆனர், இது கோர்ட். ஆர்கியூமெண்ட் போயிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல இருக்கிறவங்க அனாவசியமா கத்த வேண்டாம்னு சொல்லுங்க. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். மயிலாட், வார்த்தைக்கு வார்த்தை தனி மனித தாக்குதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ற எதிர்த்தரப்பு லாயர் திவ்யா, அவங்க முதல்ல இத ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும். இவங்க கேட்ட அதே கேள்வியத்தான் நானும் திரும்ப கேட்கிறேன். இறந்து போன சீதாவோட கொலை வழக்குக்கும் என்னோட கட்சிக்காரர் சக்தியை அவமானப்படுத்தியும் அசிங்கப்படுத்தியும் கேவலப்படுத்துறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இதுல?